நம்ம செய்ய போற பொங்கலுக்கு மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ் மில்க்கும் நெய்யும் பயன்படுத்தி கருப்பு கவுனி அரிசி பொங்கல் செய்ய போறேங்க. அதுக்கு கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு 4 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இதை கரண்டியால நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். இதுல நம்ம வீட்டுக்கு வெல்லம் சேர்த்தோம். அதுக்கு பதிலாக மில்கி மிஸ்டோட கண்டென்ஸ் மில்க் நம்ம சேர்த்த போறோம். இதுல ஸ்வீட்டும் இருக்கும் பாலும் இருக்கும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததா ஒரு தாளிப்பு கரண்டி அடுப்புல வச்சுட்டு அதுல மில்கி மிஸ்டோட நெய் 3 டீஸ்பூன் நல்லா தாராளமா சேர்த்துட்டு அதுல 10-15 முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே 10 திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த பொங்கல்ல சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணா பொங்கல் சூப்பரா ரெடிங்க. ஏன் நம்ம இந்த பொங்கலுக்கு கருப்பு கவுனி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல மன்னர்கள் மட்டுமே பயன்படுத்தின அரிசின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது. ஈஸியா எல்லோருக்குமே கிடைக்குது. இந்த அரிசியில அதிகமான நார் சத்து இருக்கனால உடல் எடையை குறைக்கும். அது மட்டும் இல்ல, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமா இருக்கனால நமக்கு நீரிழிவு நோய், புற்றுநோய், அதுக்கடுத்து இதய நோய் வராம தடுக்கும். கல்லீரல கொழுப்பு படியாம கல்லீரல செயல்படுத்த உதவும். அது மட்டும் இல்லைங்க, மன அழுத்தம், மனசோர்வை கூட நீங்க அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த அரிசியை பயன்படுத்தி நம்ம இந்த பொங்கல் செஞ்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழை ஃபாலோ பண்ணுங்க.